Satyabhama Institute of Science and Technology, Chennai. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். வணக்கம் பாஸ்கர், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததை அடுத்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இது குறித்து சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில அந்த தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படும் பட்சத்துல 6 மாத காலத்துக்குள் அதற்கு இடைத்தேர்தல் என்பது நடைபெறும். அதுதான் விதி. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என்பதை சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில தேர்தல் ஆணையம் உடனடியாக நோட்டிபிகேஷன் என்ற அடிப்படையில ஒரு அறிவிக்கை ஒன்று அதிகாரப்பூர்வமாக விரைவில் வெளியிடும். இந்த தொகுதி காலியாக இருக்கிறது, இந்த தொகுதிக்கு 6 மாத காலத்துக்குள் இடைத்தேர்தல் நடத்துவதற்குண்டான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் வெளியிடும். அதே நேரத்தில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்பது நடைபெற உள்ளதன் காரணமாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் சேர்த்து மக்களவை தொகுதிக்கான அந்த தேர்தல் நடைபெறும் போது நடைபெறுமா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இருந்த போதும் இது குறித்தான முடிவை தேர்தல் ஆணையம் தான் எடுக்கும். காரணம் என்னவென்றால் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில தமிழகத்தில் இருக்கும் 89 நாடாளுமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடத்தும் போது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடத்துவதற்குண்டான பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில குறிப்பாக கரைக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுவதற்குண்டான இடைத்தேர்தல் நடைபெறுவதற்குண்டான அறிவிப்பையும் தேர்தல் ஆணையமே அறிவிக்கும். அந்த வகையில இந்த முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான செய்தி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து சட்டப்பேரவை செயலகம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்த பொன்முடி அவர்கள் சொத்துக்குப்பு வழக்குல தண்டனை பெற்றதன் காரணமாக அந்த தொகுதி காலியாக இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து சட்டப்பேரவை செயலகம் இதுவரை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால் அது குறித்தான முடிவு சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகருடைய பரிசீலனை இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக குறிப்பாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான காலியாக இருக்கிறது என்ற தகவலை தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabhama Institute of Science and Technology, Chennai.